மற்றும் வந்து பல மரம் தோண்ட தோண்ட நிறைய மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இதே போல மேம்பாலத்திற்காக பல்வேறு வழக்குகளை தொடுத்தார்கள். அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் கூட போட முடியாமல் போச்சு. வாய் வந்ததை யார் வேணாலும் பேசிடலாம், ஆனால் நிரூபிக்க வரணும். நீங்க போடுறீங்க இல்லை கேஸ்லாம், இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு பேசிட்டு போயிட்டார், அடுத்த இடைத்தேர்தல் போகும்போது வேற பேசுவார் பாருங்க. ஸ்கிரிப்ட் மாறிடும். அவருடைய ஸ்கிரிப்ட் அந்தந்த மேடைக்கு ஒரு சூடு கிளப்புறதுக்கு தான். கத்தி படத்துக்கு ஒரு வசனம், துப்பாக்கி படத்துக்கு ஒரு வசனம் மாதிரி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட். உங்களுடைய துறையில கடந்த நாள் ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் ஏதாவது வாங்கிருக்கீங்க? ஏன்னா எல்லா துறைகளிலுமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாதான் சொல்றாங்க. அது புதுசா இப்பதான் அவர் கண்டுபிடிச்சி அந்த பார்ட்டி ஃபண்ட் சொல்றாரு. எது இப்ப இந்த வழக்கறிஞர்களுக்கு அவங்க புஷி ஆனந்த் வந்து வாங்கினார்னு அவங்க கட்சி வக்கீல் சொல்லியிருக்காங்களே, முதல்ல அங்க பார்க்க சொல்லுங்க, அடுத்தவங்களை பேசுறதை விட. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கூட்டு கடவாணிகள் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முதல்வர் விஜய் வச்சிருக்காரு. இதற்கு விளக்கம் அவரே ஒரு துயர சக்தியா இருக்கிறாரு. தன்னோட விக்டிமா தான் பயன்படுத்துறாரு. தான் துயரத்தில் இருப்பதாக சொல்லி பொதுமக்கள்கிட்ட வந்து அனுதாபம் தேடுவதையே வேலையா வச்சிருக்கிற ஒரு துயர சக்தி தான் விஜய். அதனால் அவர் மற்ற சக்திகளை பற்றி பேச வேணாம். சிங்கப்பூர்ல அமைச்சர் சிகிச்சைக்காக போயிருக்காரு, அதையுமே ஒரு விமர்சனமா சார், எல்லாருக்கும் இருப்பது மனித உடல், அதுல பிரச்சனைகள் வரலாம். நாளைக்கே அவருக்கு சார்ந்தவர்களுக்கு கூட பிரச்சனை வந்து அடுத்தவங்க கிண்டல் பண்ணாதான் அவருக்கு அந்த வழி வருத்தம் தெரியும். அவர் உடல் நலத்துக்காக தான் போயிருக்கிறாரு. நீதிமன்றத்தையும் சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவர் வந்து அந்த பொதுக்கூட்ட மேடையில பேசுறாருன்னா எந்த பிரச்சார மனநிலைமையில் இருக்கிறாருங்கிறது தான் காட்டுது. வட இந்தியாவில இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்கணும், அதே மாதிரி தென்னிந்தியாவில இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வடமொழியை கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆளுநர் அருளேகர் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து பொறுப்பு ஆளுநரா இருக்கக்கூடிய அருளேகர் தமிழகத்தினுடைய அரசாட்சிகள்லையும் அதிகாரிகளுடைய பேசக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுது. ஆளுநரினுடைய செயல்பாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த ஆளுநர் கடந்த ஆளுநர் ஆர் என் ரவி வழியை பின்பற்றுகிறார். அதனாலதான் எங்க எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டித்தார்கள். என்றைக்கும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையில் ஆளுநர்கள் செயல்பட்டால் அது எந்த ஆட்சி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடுமையாக எதிர்க்கும். அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், எதிர்ப்போம். சார், இப்போ பேருந்துகள் வந்து விடியல்ங்கிற பெயர் நீக்கிட்டாங்க, ஆனா வந்து தாவேகாவுடைய வாக்குறுதிகள்ல பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இலவசம் சொன்னாங்க, அது இன்னும் நிறைவேற்றல. ஆனா பேரை மட்டும் மாத்திட்டாங்களே, அது நீங்க ஏன்னா அது மகளிர்கிட்ட பெரிய ஒரு கேள்வியா முன்வருது. அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் தான் 6 மாசம் டைம் இருக்காங்க. 6 மாசம் டைம் வச்சுக்கிட்டோம், ஏன் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அந்த செயல்பாடுல 6 மாசம் கழிச்சு அவங்க செய்யறாங்களான்னு பார்ப்போம். முதல்ல ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் போன்றவர்களிடத்திலிருந்து பெண்களை பாதுகாக்கின்றபடி உருப்படியாக செய்யட்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம சொல்ல வேண்டியது. முதலமைச்சர் விஜயோடைய பேச்சு வந்து இன்னைக்கு அரசு பள்ளி ஒன்றில் வந்து காணொலி மூலமா காட்டப்பட்டுச்சு. தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில மாணவ மாணவிகள் இது மூலமா ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை சந்திக்கிறது ஒரு தொடர் கதையா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, ஏற்கனவே இந்த புகார் வந்து பெரிய அளவில் வெடித்து அதுக்கு வந்து இன்னைக்கு தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்றாரு, நாங்கள் இனிமேட்டு அது போல செய்ய மாட்டோம் என்று அறிவுரையை வழங்குகிறோம்னு சொன்ன பிறகும் இன்றைக்கு முதலமைச்சருடைய அரசு பேச்சு இல்லை, அவருடைய கட்சி பொதுக்கூட்ட பிரச்சார மேடை, இடைத்தேர்தல் பிரச்சாரம் என்ன சொல்ல போனா அந்த பிரச்சாரத்தை பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் மாணவர்கள் எப்படி தேர்தலின் போது குழந்தைகளை உங்கள்